welcome back to our channel Chef Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல முழு கோழியை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் அப்படியே எண்ணெயில. சோ இந்த முழு கோழி பாத்தீங்கன்னா இந்த கோழி தான். இது பாத்தீங்கன்னா சின்ன கோழிங்க. இதோட பேர் வந்து Cornish Hen சொல்வாங்க இந்த ஊர்ல. சோ நம்ம ஊர்ல என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. சோ நல்லா மஞ்சள் போட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து கழுவி எடுத்துட்டோம். குட்டி குட்டியா தான் கீரல் போட்டுருக்கோம். ஏன்னா அது சின்ன கோழினால குட்டி குட்டியா தான் கீரல் போட்டுருக்கோம். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கார்ன் பவுடர், 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் சிக்கன் 65 பண்ணுறப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பொடி. ஒரு முழு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிக்கலாம். புளிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ள போட்டுட்டோம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். சான்ஸே இல்லைங்க, சூப்பரா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நான் 1 hour ஊற வச்சதுனால கம்ப்ளீட்லி மசாலா வந்து உள்ள இறங்கியிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. See you on the next video. Signing off. Bye.